அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய லெவல்ல ஹாட் நியூஸா மிக முக்கியமா பேசப்படக்கூடிய விஷயமான நம்ம சாம் பிட்ரோடா பேசின சர்ச்சையான பேச்சை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அவரு இந்தியா பன்முகத்தன்மை பற்றி பேசுவதான் நினைச்சு அவரு இந்தியர்களோட கலர்களை வச்சு பிரிக்கிறார். எப்படி அப்படின்னா, இந்தியாவுல கிழக்குல வசிக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா சீனர்களை போல இருக்கிறாங்க. அதே இந்தியாவுல மேற்குல வசிக்கிறவங்களை பார்த்தா அரேபியர்கள் மாறி இருக்கிறாங்க. அதே இந்தியாவுல வடக்குல வசிக்கிறவங்களை பார்த்தா வெள்ளைக்காரர் மாறி இருக்கிறாங்க. தெற்குல வசிக்கிறவங்களை பார்த்தா ஆப்பிரிக்காரர் மாதிரி இருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க நாட்டை இது நாள் வரைக்கும் ஆழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அது மாறி போச்சு. இப்போ இந்தியா அப்படிங்கிறது இனம், மதம், மொழிகள் எல்லாம் இல்லாம இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா இருக்கக்கூடிய இந்த டைம்ல, அது இந்த எலெக்ஷன் டைம்ல தேவையில்லாம இவரு அறிவுபூர்வமா பேசுறங்கிற விதத்துல பேசி மாட்டிட்டார். இவரு யாரு? இந்த சாம் பிட்ரோடா அப்படிங்கிறது யார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட அயலக அணி தலைவர். இவரு ராகுல் காந்திக்கு ரொம்ப முக்கியமானவர். இவரு தான் ராகுல் காந்திக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவல்ல ஒரு அரசியல் ஆலோசகரா இருக்கிற அளவுக்கு இவரு ராகுல் கூட ரொம்ப க்ளோஸ். இவர் பாருங்க, இவர் சும்மா இல்ல, இவர் எப்ப வாயை திறந்தாலுமே பிரச்சனைக்காக வாயவே திறப்பார். இவர் வாயை திறந்தாலே பிரச்சனை தான் வந்துரு. எப்படி அப்படின்னா, 2019 புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அப்ப இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தாக்குதல் வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் தான், இதை இவங்க மிகப்பெரிய லெவல்ல அரசியல் பண்றாங்க அப்படின்னு பேசினார். இதுக்கு சும்மா இருப்பாங்களா பிஜேபி? வாங்குன்னு வாங்கிவிட்டாங்க. அப்பவே காங்கிரஸ்ல இவருக்கு கண்டனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் கம்முன்னு இருந்தாரா? வாரிசு உரிமைய அதுக்கு வரி கொண்டு வரணும், எப்படி காலகாலமா வரக்கூடிய சொத்துக்களுக்கு அது அப்பால இருந்து பையனுக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அதுல மாட்டிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்பொழுது இவர் பேசின விஷயம் நரேந்திர மோடி சும்மா இருப்பாரா? நீ நரேந்திர மோடி அப்பப்ப சீண்டிட்டே இருப்பார். நரேந்திர மோடி சொன்னது என்ன அப்படின்னா, நீ என்னை பத்தி என்ன வேணாலும் பேச நான் கேட்டுக்கிறேன், ஆனா என்னுடைய இந்திய நாட்டு மக்களை பத்தி இன ரீதியா கலர் ரீதியா நீ பேசினா நான் டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்னு மிகப்பெரிய லெவல்ல அவரு இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் மேடையிலேயே விட்டு வாங்குன்னு வாங்கிட்டார். அதைய பார்க்கலாங்க. வழிகாட்டி சொன்னதை நாடு ஏற்காது, இந்த மோடி பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்றார். ये शहजादे, मैं बहुत गुस्से में हूं आज दोस्तों. मुझे कोई गाली दे, मुझे गुस्सा नहीं आता है, मैं सहन कर लेता हूं. लेकिन आज शहजादे के फिलोसोफर ने इतनी बड़ी गाली दी है जिसने में गुस्सा भर दिया है. कोई मुझे बताइए, क्या मेरे देश में चमड़ी के रंग के आधार पर लोगों की योग्यता तय होगी? क्या चमड़ी के रंग का खेल शहजादे को किसने इजाजत दी है? संविधान सर पे लेकर के नाचने वाले लोग चमड़ी के रंग के आधार पर मेरे देशवासियों का अपमान कर रहे हैं. शहजादे, आपको जवाब देना पड़ेगा. चमड़ी के रंग के आधार पर मेरे देशवासी. அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணாமலை அவங்க சும்மா இருப்பாரா? அவரும் அவரோட பங்குக்கு சாம் பிட்ரோடாவை என்ன செய்யணுமா அவரும் செஞ்சு விட்டார். இது எல்லாமே இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கனால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கவங்கள இவரை மிகப்பெரிய லெவல்ல வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய லெவல்ல காங்கிரஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இவங்க உணர்ந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இது என்ன பண்றது தெரியாம, இது அவரோட தனிப்பட்ட கருத்து, இதுக்கும் கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட தொடர்பு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய
ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன அப்படின்ட்டாருன்னா, இது வந்து எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு எல்லாருமே வறுத்தெடுக்க ஆரம்பிச்சோம். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இது இனி வந்து உன்னை நான் வந்து காங்கிரஸ் கட்சியோட அயலக அணி தலைவரா நான் இருக்கல, என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு இப்ப ராஜினாமா பண்ணிட்டார். நான் கேட்கிறேன், வாய் இருக்குது அப்படிங்கறக்காக அவர் இங்க கிடையாது, வெளிநாட்டுல இருந்துட்டு என்ன வேணா பேசினா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு சும்மா இருப்பாங்களா? அதனால நாம என்ன பேசுறோம், என்ன பேசணும் அப்படிங்கறதுல தெளிவா தெரிஞ்சு பேசினாதான் அது வந்து சரியா வரும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய பாடமா நரேந்திர மோடியும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, எடுத்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த டைம்ல உணரும். Where people on east look like Chinese, people on west look like Arab, people on north look like, maybe white, and people in south look like Africa. Doesn't matter. Madam, the Congress mindset and Congress thinking, it believes India is a land of invaders. People have come from different parts of the world. They've invaded our country and we are descendants of invaders. That's why he mentions like this in a very sexist, crass and a very abusive thing. There's nothing wrong in looking like African. There's nothing wrong. There's nothing wrong in looking like a Chinese. It's okay. But what the connotation is saying, that we are descendants of these people. We are not Bharatiyas. We are not inhabitants of this land. I'm not saying comparing South to Africans we are getting. No, Africans are important. They are their own people. We are our own people. But here the connotation that invaders have come and we are all descendants of invaders. Only a Congress party that has got its masters outside the country, one master like George Soros somewhere sitting in US, some master sitting in Italy, and this Sam Patroda himself is sitting in US giving all this video conference nonsense and run by dimwits. Only this party can get to an extent where they can call us as descendants of invaders. This is not only strongly condemnable, it is not only feeling disgusting to us, it only shows the Congress mindset. That is why our Honorable Prime Minister says India needs a Congress Mukt Bharat. We don't want Congress thinking anywhere coming near our life. That is why it's all the more important in 2024 we will reject Congress party once more.